ஒரு இடத்துலையுமே நாங்கள் கண்டிப்பாக போடுறோம், நீங்கள் கேட்கவே வேணான்ற அளவுக்கு நிறைய பேர் நல்லா பாசமாக பேசியிருக்காங்க. அதனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஐயோ, எனக்கு என்னென்னா நம்ம சைடில் அது கரெக்டாக இருக்கணும். இப்போ சௌமியா அன்புமணியோட பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா அவங்க யாரையுமே திட்ட மாட்டாங்க, எதிர்கட்சி இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அது அந்த குறையாக எதையுமே சொல்ல மாட்டாங்க. பசங்கள்லாம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்வெல்லாம் வந்து இவங்க மட்டும்தான், சௌமியா அன்புமணி வந்து ஐநா சபையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆசை இருந்தது உண்மையாக சொல்லணும்னா, எனக்கு கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்குமேனு. பட் அது முடிவு நாங்கள் எடுக்கிறது இல்லை. இப்போ அம்மாவுமே போய் எனக்கு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஐயா சொல்கிறாருன்னா நான் பண்ணுறேன், இல்லை நான் பண்ணல அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஐயாவை பற்றி சொல்லணுன்னா எத்தனையோ கோடி பேருக்கு அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எடுத்துக்காட்டு. அவர் எங்கெங்கேயோ, அதாவது இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷன் வந்து ஐயா கிட்ட இருந்து. ரொம்ப புதுவாக ஐடியாஸ் கிடையாது. 108 வந்து இந்த ஃபாரின்லேருந்து வந்து ஒரு அவசர உதவிக்கு ஒரு 911 கால் பண்ண வருவாங்க. ஏன் நம்ம ஊரில் அது மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது கொண்டு வந்தது. மேடம் வணக்கம். அம்மாவிற்காக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இறுதிக்கட்ட பரபரப்பான இந்த பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வரைக்கும் பிரச்சாரம் நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி இறுதி நாள் கூட நாங்கள் வந்து சரி இன்றைக்கி கடைசி நாள் நம்ம எதுவும் பண்ண வேணாம்லாம் நினைக்கல. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய ஊருக்கு இன்னும் போயிருப்போம். நேரம் இல்லை, அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் பார்க்கலையோ எல்லா ஊருக்குமே போனோம் அப்படின்னு சொல்லி. அதை நாங்கள் இல்லை, அம்மா நிறைய ஊருக்கு அவங்களால அவங்க நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால போக முடியல. ஸோ அந்த ஊருக்கெலாம் போயிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி மேட்டூருக்கு நாங்கள் ரொம்ப வரலை. மற்ற 5 தொகுதியுமே நல்லா பார்த்துட்டோம். இன்றைக்கி சரி மேட்டூர் இன்றைக்கி போய் பார்ப்போம், இன்றைக்கி நகரத்துக்கு போகலாம், இன்றைக்கி சந்தை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எங்கே போனாலுமே ரொம்ப நல்லா நம்மளை வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு பிடிச்சிருக்கு. அதனால் எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு. நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நாங்கள் உங்களுக்கு தான் வாக்களிப்போம், சௌமியா அன்புமணிக்கு வாக்களிப்போம்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 வாரத்திற்கு மேலாக பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கீங்க. மக்கள் உங்களிடையே வந்து முக்கியமான இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அம்மா வெற்றி பெற்று வந்தால் இந்த கோரிக்கை நான் முதல்ல அம்மாவை நிறைவேற்ற சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான கோரிக்கை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய ஊரில் வந்து ஒரு 36 லிட்டரு இல்லை 66 லிட்டர் தண்ணி டேங்க் கேட்குறாங்க. அதெல்லாம் உடனே பண்ணிடலாம். அது அம்மா மட்டும் இல்லை, நான் வந்து இங்கே அப்பா கிட்டேயுமே சொல்லியிருக்கேன். அவர் வந்து அவர் ஃபண்டிலே, அவங்க ராஜ்யசபா ஃபண்ட்லேயே நான் பண்ணிடுறேன். இது வந்து எலெக்ஷனுக்காகலாம் கிடையாது, அவங்க வாக்களிக்கிறாங்கன்றதை தாண்டி தண்ணிலாம் ரொம்ப முக்கியம், அத்தியாவசிய தேவை. கண்டிப்பாக அது நான் எதெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணிடுறேன்னு அப்பாவே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நிறைய 2-3 இடத்துல வந்து எழுதியே கொடுத்துட்டாரு, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சில ஊருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ தண்ணி தான் எல்லோரும் பாவம் கேட்குறாங்க. இன்னும் 2 இடத்துல வந்து இந்த பப்ளிக் டாய்லெட், இந்த கழிப்பிடங்கள் கேட்குறாங்க. இந்த ட்ரைனேஜ், இதெல்லாமே வந்து உடனடியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஊரில் வந்து இப்போவே பண்ணி தொடங்கியாச்சு. அந்த ட்ரைனேஜுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு 2-3 ஊரில் வந்து ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேவே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து அன்புமணி அவர்கள் வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் பொதுவாக நம்மக்கிட்ட கேட்குறது இப்போ அவங்க தண்ணி தாங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் சௌமியா அன்புமணி வந்து அது எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அந்த உபரி நீர் திட்டத்தை பண்ண முடியுமோ, இந்த ஒகேனக்கல் இந்த கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், இந்த நீர் பாசன திட்டமாக இருக்கட்டும், எதெல்லாமே சீக்கிரம் பண்ண முடியும், எதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியுமோ உடனுக்குடன் எல்லாமே ரொம்ப ப்ரையாரிட்டி தான். ஸோ இது கம்மி அது அதிகம் அப்படின்லாம் கிடையாது. எதெல்லாம் அவங்களால சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணுவாங்க. முதல் கட்ட பிரச்சாரத்திற்கும் இந்த இறுதி கட்ட பிரச்சாரத்திற்கும் அந்த தருணங்கள், அந்த நிமிடங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? முதல் நாள் வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பண்ணது கிடையாது, யார்கிட்டயும் போய் ஓட்டு கேட்டது கிடையாது ரொம்ப இந்த அளவுக்கு தெளிவாக.
கடைசி நாள் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்கிறது, நிறைய பேர் நல்லா வரவேற்றிருக்காங்க எங்களை. முக்கியமாக மேட்டூரில் சரி, போன அக்கா சொன்ன மாதிரி ஒரு இடத்துலையுமே நாங்கள் கண்டிப்பாக போடுறோம், நீங்கள் கேட்கவே வேணான்ற அளவுக்கு நிறைய பேர் நல்லா பாசமாக பேசியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இனிமேல் நம்ம மக்கள்கிட்டே இவ்வளோ தூரம் பேச மாட்டோமே. ஆனால் நான் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நான் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தான் இருக்க போகிறோம். அம்மாவும் சரி, அம்மா ஜெயித்த பிறகு அக்கா நான் எல்லோரும் இங்கே வந்துட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் அந்த டைம்லேயும் மக்களை பார்க்கலான்னு ஒரு சந்தோஷம் தான் இருக்குது. தருமபுரியில் ஒரு வாரத்திற்கு மேலாக தங்கியிருக்கீங்க. இங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் பிடிச்சிருக்கு? நான் இப்போதைக்கு சைவம் தான் சாப்பிட்றேன். அதனால் வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்றாங்க. சின்ன வயசில் நிறைய நான்வெஜ்லாம் என்ன சொல்கிறது, போன தடவை எலெக்ஷன் வரும்போது நிறைய நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ நிறைய இந்த சிக்கன் குழம்பு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு என்ன செய்ய முடியுமோ, எனக்கு இந்த சமயத்தில் வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அந்த இட்லி, தோசை, ராத்திரினா சோறு, சாம்பார் அந்த மாதிரி தான். அம்மாவிற்காக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் சக தோழிகள் கல்லூரியில் என்ன சொல்கிறாங்க உங்கள் பிரச்சாரத்தை பற்றி? சொன்னாங்க நிறைய பேர், ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, தெரிஞ்ச என் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னோடய வேறு டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே ஒன்று டிவியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து ஆண்டி நிற்கிறாங்களா, வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் சொன்னோன்னு சொல்லு, ஆல் தி பெஸ்ட், நிறைய நல்ல வாக்குகள் சொன்னாங்க, நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் விஷ் பண்ணாங்க இங்கே பேசிக்காக. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. டீச்சர்ஸ் 2-3 பேர் கேட்டாங்க, அம்மா நிற்கிறாங்களா, வாழ்த்துக்கள், எங்கள் பெஸ்ட் விஷஸ், கண்டிப்பாக நம்பிக்கையாக இருங்க, ஜெயிச்சிருவாங்க, நிறைய நல்லா வாழ்த்துனாங்க. மக்களிடம் நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிரச்சாரத்தில் மக்கள் உங்ககிட்ட என்ன மாதிரியான கோரிக்கை வச்சாங்க? அக்கா சொன்ன மாதிரி சின்ன சின்ன கோரிக்கையும் இருக்குது, அதே மாதிரி பெரிய கோரிக்கையும் இருக்குது. சின்ன சின்ன கோரிக்கை, ஒரு ஊருக்கு போனால் அந்த அம்மா அம்மா டிச்சு ஒன்று கட்டி கொடுக்க சொல்லுமா, தண்ணியே இல்லை இங்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிச்சு ஒன்று கண்டிப்பாக அம்மாகிட்ட சொல்லுன்னு போயிட்டு அன்றைக்கி ராத்திரியே போய் இந்த ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சுமா. அம்மா ஒருத்தவங்க லைப்ரரி கேட்டாங்க ஒரு பொண்ணு, அதனால என்னோடய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா பண்ணுறாங்களோ இல்லையோ, அது புக்ஸு தானேங்க, அது எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அது ஒன்று கொடுக்கணுன்ட்டு எனக்கு அது ஒரு இது. நீங்கள் அவங்களுக்கு சாரி நான் குறுக்கில் பேசுகிறேன். பட் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த ஜெயிக்கிறாங்க ஜெயிக்காததை தாண்டி திரும்ப நிறைய பேர் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன், நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அட்லீஸ்ட் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு அது பண்ணுற நேரத்தில் இல்லை பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவோ நான் கண்டிப்பாக உங்களை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அது மனசில் ஓடிட்டே இருக்கும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த குட்டி இந்த சொன்னதுலேருந்து டிச்சு இதெல்லாம் இமீடியட்டாக பண்ணிடலாம். ஒரு வாரம் 2 வாரத்தில் அதை நம்ம அந்த டேங்க்கு இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ லைப்ரரியாக இருக்கட்டும், ஒரு ஊரில் ஒரு செவரு இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது ஸ்கூலில், அது மட்டும் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான 2-3 விஷயம் எல்லாம் நாங்கள் எங்கள் வீடு இருக்குல்ல ராஜாப்பேட்டையில், அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில், ஸோ அங்கேயாவது போய் நம்ம அது ஒரு ஃபாலோ அப் பண்ணி அது நடந்துருச்சா நடக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்கள, அப்போ தானே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம என்னமோ சொல்லிவிட்டு அவ்வளோதான் எலெக்ஷனுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக கண்டிப்பாக நான் அது அவங்கள தான் திரும்ப பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன், உறுதி. அது நான் சின்னக்காம்பட்டினர் ஊரில் தான் அந்த ஒரு பொண்ணு லைப்ரரி கேட்டாங்க. அப்புறம் சீக்காரப்பட்டியில் ஒரு டிச்சு கேட்டாங்க. ஒரு 2மே பக்கத்து ஊர் தான். ஃபஸ்ட்டு போனோன்னே இதை தான் கேட்டாங்க. அந்த ஊரில் தான் முதல்ல என்கிட்ட ட்ரைனேஜ் கேட்டாங்க. அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த லைப்ரரி அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டதுனாலே அந்த ஊர் பேர் அந்த பொண்ணு பேர்லேருந்து இல்லை ஞாபகம். ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு பிளேஸில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களா, அந்த நிமிடம் உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? இல்லைங்க, முதல்ல உண்மையாக சொல்லணும் தயக்கமாக இருந்தது. ஏன்னா எனக்கு மக்கள் எப்படி நம்மளை ஏற்றுப்பாங்களோ இல்லை எடுத்துப்பாங்களோன்ற ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. நான் அந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டதில்லை. அவங்க சில பேருக்கு நம்மளை பிடிக்காது, விருப்பம் இருக்காது, நம்ம கட்சி மேலே விருப்பம் இருக்காது, வேட்பாளர் பிடிக்காது. சரி, அப்புறம் நீங்கள் ஏன் என்கிட்ட வரீங்க அப்படின்லாம் கேட்பாங்களான்னு பார்த்தேன். ஆனால் அது அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த தைரியம் வந்தது. அந்த கூச்சமாக இருக்கட்டும், அந்த பயம் எல்லாமே போச்சு. அப்படி இப்படி எவ்வளோ ஆசையாக அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாமே கூட அந்த மரியாதையாக வாங்கிக்கிறாங்க, நம்மக்கிட்ட நோட்டீஸ் வாங்கிக்கிறாங்க, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. சில பேர் ஆசையாக வாக்கு செலுத்துகிறோன்னு சொல்கிறாங்க, சில பேர் சரிங்க அப்படின்ட்டு சொல்லி நன்றின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு அவங்களோட நம்ம கேட்டவுடனே அவங்க பதில் கொடுக்கறது நல்லா இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு தயக்கம் எல்லாமே ஒரு நாளில் தான் இருந்துச்சு.
2-3 நாளில் போயிடுச்சு. அதுவும் இந்த போய் எல்லா இடத்துலையுமே போய் பேசுறது கூட அதையுமே அவங்க வந்து நம்ம எவ்வளோ தப்பாக பேசினாலும் இல்லை நம்மளுக்கு எனக்கு வந்து அந்த தூய தமிழ் அப்படிலாம் வரல. ஸோ நம்ம இப்போ உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன் இது மாதிரி தான் பேசுவேன். ஸோ அதுவுமே அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை எடுத்துக்கிறாங்க நம்மக்கிட்ட. நானுமே இந்த உரிமையில் பேசுகிறேன், அவங்களும் அந்த உரிமை எடுத்துக்கிறாங்கன்றப்ப அது ஒரு நம்ம ஏதோ நம்ம ஒரு கட்சி சார்ந்தவங்க அப்படின்லாம் பார்க்கல. அவங்க நம்ம வீட்டு பொண்ணு, இவங்களோட பொண்ணு, அதனால நான் உரிமையாக உங்ககிட்ட இதெல்லாம் கேட்பேன், அதை வந்து நீங்கள் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு ஈஸியாக அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அது சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. இது வரைக்கும் பண்ணதில் நல்ல சந்தோஷம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணது எல்லாமே எங்களுக்கு எதுலையுமே ஒரு ஐயோ இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம் இல்லை, எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு என்ன மாதிரியான உணவு தருமபுரியில் பிடிச்சிருக்கு? தருமபுரியிலையா, மேச்சேரியிலேருந்து அன்றைக்கி ஒரு நாள் மேச்சேரியில் வந்து ஆடு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி அப்புறம் ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, மட்டன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் வந்து இங்கே அவங்க பாவம் இந்த வாட்டி சைவம் ஆகிட்டாங்க, நான் வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் அது நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஒகேனக்கல்லேருந்து மீன் குழம்பு கொடுத்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் என்ன பண்ணுறேன், எங்கேயாவது இந்த டெய்லி இந்த மார்க்கெட் இந்த சந்தையில் போய் நம்ம இந்த வாக்கு சேகரிக்கிற நேரத்தில் எனக்கு இந்த ரோட்டில் வந்து இந்த பானிபூரி ரொம்ப பிடிக்குங்க. பானிபூரினா அந்த மசாலா பூரி ஒரு மாதிரி அது பண்ணி அந்த வாசனையே நல்லாயிருக்கும். அங்கேயே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், ஆனால் அது டைம் ஆகிடும். பாவம் மற்றவங்களாம் இருக்காங்க, கூட வரவங்களுக்குலாம் வந்து நேரமாகவும் சொல்லிட்டு வாங்க மாட்டேன். ஆனால் அப்புறமா இப்போல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு முடிச்சுட்டு கிளம்புறப்போ சாப்பிட்டுட்டு போயிடுவேன். இது மாதிரி நிறைய இருக்குங்க. ஒரு டெய்லி ஏதாவது ஒரு கடையிலேருந்து எதாவது புதுசாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன் நான். தருமபுரியில் உங்களுக்கு பிடித்தமான இடம்னா எது? சுற்றி பார்க்க டைம் கிடைச்சிருக்கா? இங்கே ஃப்ரீ டைமே கிடைக்கலங்க. நான் ஃப்ரீ டைமில் எங்கேயுமே போனோம், இனிமே தான் போகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் இருக்குது. கோயில் நிறைய போகணும். ஸோ கோயில் எல்லாமே அந்த திருவிழா நேரத்தில் போனாலாம் அங்கே தான் இருக்கணும்னு தோணுது. அவ்வளோ ஜாலியாக இருக்குது, எல்லா மக்களும் ஆசையாக இருக்காங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்குது. ஒரு நாள் நான் கோயிலுக்கு கரெக்டாக இன்றைக்கி வெஜ்ஜு போடுறப்ப போயிட்டேன். அடுத்த நாள் போயிருந்தேன்னா சொன்னாங்க கெடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். பட் கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம வந்தால் எந்தெந்த ஊரில் அந்த ஸ்பாட்டு ஒகேனக்கல் கூட போகல, இன்னும் போயிருக்கணும். ஒரு சின்ன வயசில் ஏதோ ஒரு வாட்டி அப்பா சொன்னார் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்ட்டு, ஞாபகம் இல்லை எனக்கு. அதனால் அடுத்த வாட்டி வந்து அந்த மாதிரி அந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு எல்லோரும் போய் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இடம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மேடம் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நீங்களும் பாப்பா விளையாடிட்டு இருப்பீங்க. மேடம் உங்களை பார்த்ததும் குட்டி பாப்பா சிரிக்கிற அந்த வீடியோ வந்து வைரலானது. அந்த வீடியோவை பற்றி நீங்கள் அது எப்படி நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க கரெக்டாக வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்னோடய கணவரும் வந்து கொஞ்சம் அவர் இருப்பார். அவர் வீட்டில் இந்த ஃபோன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் அவங்க வந்து இங்கே வந்ததுலேருந்து அவங்களுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே எல்லாருக்கிட்டேயுமே வீட்டுக்கு வர கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே வணக்கம் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசி பழகிட்டு அவங்க அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க. இப்போ என்னை விட அவங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களை விட எனக்கு உங்கள் இப்போ குழந்தையாக தான் பிடிச்சிருக்கு. அவங்க பேர் இகம், பொண்ணு எனக்கு. ஸோ அவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு நமது சின்னம்னு கேட்டிங்கன்னா அவங்க மழையில் இல்லை மாம்பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தருமபுரி வாசியாகவே மாறிட்டா. பாட்டி வரத்துக்கு வந்து அவள் எப்போவுமே காத்துட்ருப்பா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்னென்னா தூங்கிடுவா மோஸ்ட்டாக. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அம்மா வரத்துக்கு, பாதி நேரம் தூங்கிடுவா. பட் ஏதாவது ஒரு நாள் வந்து அவங்க ஒரு 10 மணி 10:30 வருவாங்க, அப்போ முடிச்சுட்டு இருப்பா. ரொம்ப அது எப்போயாவது தான் நடக்கும். ஸோ நான் அன்றைக்கி வந்து கேட்டோம் அம்மா எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து தூக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து அம்மா வந்தாங்கன்னா உடனே தாவிட்டு இன்னும் நடக்க ஆரம்பிச்சாலும் என்னத்துக்கு ஓடிட்டு இருப்பா. அவங்க வந்து எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அம்மாவுக்கு வந்து அவ்வளோ டயர்டில் வருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து குழந்தையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அது ஒரு அது தெரியாது, அவங்களுக்கு அந்த டயர்ட் தெரியாது. அது ஒரு அதையும் காட்ட மாட்டாங்க. டயர்டாக இருந்தால் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அவங்க அதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. டயர்டாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த வெளில பிரச்சாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் சரி நம்ம குழந்தை இருக்குது, நம்மளுக்காக காத்துட்ருக்கு, நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து அவங்களுக்குள்ளன்னா ஒரு உறவு. அதுக்குள்ளே எனக்கு வந்து அதில் என்ன சொல்கிறது, அவளுக்கு என் மகளுக்கு வந்து அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டினா ரொம்ப இஷ்டம். அவங்க வந்தாங்கன்னா யார்கிட்டையுமே போக மாட்டேன், அவங்கக்கிட்ட தான் இருக்கும். சார் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடம் வந்து சொல்லியிருப்பாங்க கோவம் வந்தால் பத்திரகாளியாக மாறிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். விழுப்புரம் மாவட்டத்தில் வேட்பாளராக இருக்கக்கூடிய முரளி சங்கர் அவரும் வந்து
சாமியே இறங்கி வந்து ஓட்டு கேட்குற மாதிரி இருக்குது சௌமியா அன்புமணி வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க, அவங்க வந்து ஒரு இப்போ நிறைய எந்த பிரச்சனை ஏதோ நியூஸில் பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயம் நான் கூட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி நடந்திருக்குமா அந்த மாதிரி நடந்திருக்குமானா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. லைக் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு பெண்களுக்கு, அதெல்லாமே வந்து அவங்க வெளில மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து தாங்கிக்கவே முடியாது, யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன நம்ம அதுக்கு ஒரு தீர்வு காணணுமே, நம்ம இதெல்லாம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தினமும் அவங்க அதை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு ரொம்ப குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிராக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு எதிராக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு குழந்தையும் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தையாக தான் பார்ப்பாங்க. இப்போ எங்கேயுமே அவங்க குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு குழந்தை இருந்தால் கூட நாங்களுமே வந்து குழந்தைங்க வந்துருச்சா, வீட்டுக்கு வந்துட்டாங்களா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா, எங்களை அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எந்த குழந்தைக்கு நடந்தாலுமே ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னா கூட அவங்களுக்கு அது குழந்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்று பண்ணணும், விழிப்புணர்வு இருக்கணும், அதுக்கு ஒரு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கணும். ஸோ இது வந்து அவங்களோட அது நடந்து அது முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க குரல் கொடுக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல குரல் கொடுக்குற ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து அது ஒரு உண்மை தான் அவர் சொன்னது, பதிலகளே பண்ணனா நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கோவம் வரும். எங்ககிட்டலாம் கோவப்பட மாட்டாங்க. எங்ககிட்ட வந்து கோவப்பட மாட்டாங்கன்னா என்ன, நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா திட்டுவாங்க, அவ்வளோதான். வேறு அந்த மாதிரிலாம் கிடையாது. யாரும் தப்பு பண்ணாங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நடந்து, இப்போ வீட்டில் கூட ஏதாவது ஒரு வீட்டில் யாராவது ஒரு பொண்ணு இருக்காங்க, யாராவது இருக்காங்க, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பண்ணுறாங்க, இப்போ இவங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. போய் வந்து ஒருத்தவன் தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பை தட்டி கேட்டுருவாங்க. நீ வந்து அவன்கிட்ட கேட்டால் அவன் கோச்சுக்கு போகிறான், இல்லை இவங்ககிட்ட கேட்டால் இவங்க நம்மளுக்கு வந்து உறவு போயிட போகுதுன்னெலாம் நினைக்கவே மாட்டாங்க. தப்புன்னா அவங்க அந்த இடத்துல கேட்டுருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கரெக்டு, அது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணாலுமே கேட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்க இப்போ கரெக்டான விஷயம் மட்டும்தான் பண்ணுவாங்க, எதுவும் தவறாலாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க தெரியாமல் பண்ணால் உடனே மன்னிப்பும் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் தான் அவங்களுக்கு. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து வெற்றி பெற்றால் சென்னையில் இருப்பாங்களா இல்லை தருமபுரியில் வந்து இருப்பாங்களா என்ற மக்கள் வந்து ஒரு கேள்வியாக கேட்டுட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து இவங்கள பற்றி தவறாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது, எதுவும் இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சரி இந்த ஊரில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அன்புமணியும் வந்து இந்த ஊருக்காரர் கிடையாது, ஆனால் இந்த ஊருக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்காரு. அவரோட திட்டங்களே மட்டும் இன்னுமே வந்து அவர் நிறைவேற்றப்படாத திட்டம், நிலுவையில் இருக்க திட்டம், முடித்த திட்டம்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது இல்லை. லைக் அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டம் 15 நீர்ப்பாசன திட்டம் சொல்லியிருக்காரு, அதில் 3 முடிச்சிட்டார். அதே மாதிரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் எல்லாமே வந்து ஆரம்பித்து அது இன்னும் முடிக்க தான் முடியல, ஏன்னா ஃபண்ட்ஸ் தான் வரல. மற்றபடி திட்டமாக ஆயிடுச்சு, எல்லாமே திட்டமாக அறிவிச்சாச்சு. உபரி நீர் திட்டமாக இருக்கட்டும், இந்த கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், நிறைய இடத்துல அதெல்லாம் வேலைகள் போயிட்டுருக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது மாதிரி அவர் இந்த ஊருக்காரர் கிடையாது. ஆனால் இந்த ஊருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காரு, டபுள் ட்ராக் கொண்டு வந்திருக்காரு, இப்போ பெங்களூர் தர்மபுரி டபுள் ட்ராக், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ஊரில் இல்லை அப்படின்றத தாண்டி நம்மளோட இலக்கு என்ன, அவங்க வந்து இப்போ சௌமியா அன்புமணி உங்களை வந்து பார்க்கறது உங்களுக்கு வேணுமா, இல்லை அவங்களோட திட்டம் உங்களை வந்து சேர்றது உங்களுக்கு முக்கியமா? இப்போ அன்புமணி இருக்காரு, அவர் வந்து உங்களை பார்க்கல நிறைய பேர் அது ஒரு குற்றச்சாட்டாக வைப்பாங்க. ஆனால் அவரோட திட்டம் மக்களில் போய் சேருதில்ல. இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் பண்ணோன்னா 108 வந்து உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்குது இல்லை. அன்புமணி வர்றது முக்கியமாக, ஆம்புலன்ஸ் வர்றது முக்கியமாக, அதுதானே முக்கியம். அந்த மாதிரி அவங்களோட திட்டம் மக்களை போய் சேருதாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அது சொல்கிற மாதிரி இங்கே வந்து அவங்க ஒரு வீடே இருக்குது, அவர் இங்கே இந்த எம்பி ஆனதுக்கப்புறம் ஒரு வீடே வாங்கிட்டார் அன்புமணி, இங்கே தான் இருக்கார், இங்கே தான் இருப்பார். வாரத்தில் 4 நாள் இங்கே இருப்பார், 3 நாள் அங்கே வீட்டில் இருப்பார், இல்லைன்னா டெல்லியில் இருப்பார். இந்த 3 விஷயந்தான். நான்லாம் வந்து அந்த 2014 19 வந்து அப்பாவெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன், அதுக்கப்புறமே கம்மியாக தான் பார்க்குறேன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவர் இன்னும் சுத்தமாக பார்க்கறது இல்லை. எங்களுக்கு அது ஒரு பயம், அம்மாவை இனிமேல் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்ப்போன்ட்டு. ஆனால் அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குது. ஏன்னா இனிமேல் நாங்கள் அவங்கள பார்க்கணுன்னா நாங்கள் தருமபுரி வருவோம். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ தருமபுரியை இன்னும் சுற்றி பார்க்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது மக்களை சந்திக்கிறது, ஏதாவது ஒரு இங்கே எல்லாருக்குமே இப்போ நம்மளுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு அதுவும் ஒரு சந்தோஷம். எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் என்பது எப்படி இருக்குது, உங்களுடைய பிரச்சாரம் என்பது எப்படி பார்க்குறீங்க?
ஆமாங்க. அது அவங்களோட விருப்பம். நம்ம அதில் போய் அவங்களோட பிரச்சாரம் எப்படி பண்ணுறாங்கன்றதில் நம்ம சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது நாலேஜும் இல்லை, அனுபவம் இல்லை. கரெக்ட், அனுபவம் இல்லை. அவங்களோட விருப்பம், அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க. அதுக்குன்ட்டு ஒரு ஆதரவு இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு என்னென்னா நம்ம சைடில் அது கரெக்டாக இருக்கணும். இப்போ சௌமியா அன்புமணியோட பிரச்சாரம் பார்த்திங்கன்னா அவங்க யாரையுமே திட்டமாட்டாங்க. எதிர்கட்சி இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அது அந்த குறையாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து நான் வந்தால் என்ன பண்ணுவேன், என்னால் என்ன பண்ண முடியும், எதுலாம் சாத்தியம், ஒரே நீங்கள் அது வந்து நிறைய பேருக்கு என்ன இதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. உபரி நீருன்றீங்கன்னா, பட் இருக்கிறது தானேங்க சொல்ல முடியும். இப்போ பொய்யா சொல்லணுன்னா அடுக்கடுக்க என்னென்னோ சொல்லிட்டு போகலாம். பட் என்ன பண்ண முடியும், அவங்களால என்ன சாத்தியம், இதெல்லாம் நடைமுறையில் என்ன இருக்குது, அதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் மற்றவங்கள நாங்களுமே அதுதான், யாருமே எங்களுக்கு வந்து இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு யாரையும் எங்களுக்கு குறை சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அம்மாவை போய் கொண்டு போய் எங்களுக்கு சேர்க்கணும். அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மக்களுக்கு வந்து சௌமியா வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியணும் தான் எங்களோட விருப்பம். அதை தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். சௌமியா அன்புமணியும் சரி, எங்கே போனாலுமே அவங்களோட தேர்தல் வாக்குறுதி என்ன, நான் வந்தால் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் மாவட்டத்துக்கு என்ன பண்ணுவேன், நான் எப்படி முன்னேற்றுவேங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரு இது. அதனால் அது நல்லது. இந்த மாதிரி மற்றவங்களும் பண்ணால் நல்லது. அவங்க விருப்பம், அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்ற. முதல் தலைமுறை வந்து அந்த தேர்தலில் வந்து ஓட்டு போட போகிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. முதல் தலைமுறை தான் வந்து இன்றைக்கி, அடுத்த தலைமுறை தான் வந்து இப்போ இருக்கிற ஒரு குட்டி குட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து அடுத்த தலைமுறை தான் வந்து மாற்றணும். ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணும், ஓட் போடுறது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து எலெக்ஷன் அவேர்னஸ் வரணும் எல்லாருக்கும். நிறைய பேர் எதுக்கடா ஓட்டு போட்டுக்கிட்டு அந்த ஒரு ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. என்ன அதே தான் பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு நினைப்பாங்க. சில பேர் நல்லா இருக்குது, மாற்றம் இருக்குன்னு நினைப்பாங்க. அது அவங்க விருப்பம். இன்னொன்று என்னென்னா, வீட்டில் போடுறதே அவங்க 2வது முறை யோசிக்காமலே போட்டுடுவாங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்னால சொல்கிறேன், நான் நிறைய பேர்கிட்ட ஆய்வு எடுத்திருக்கேன். நீங்கள் என்னென்ன போடுவீங்கன்னு அவங்க டைரெக்டாக கேட்கல. எப்படி கேட்டிருக்கோன்னா, நான் படிக்கிறது சமூக அறிவியல், அதில் வந்து நாங்கள் நிறைய காலேஜில் போய் இந்த மாதிரி சும்மா பேசும்போது கேட்டிருக்கோம், எப்படி நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்க, உங்கள் வீட்டில் போடுறத போடுவீங்களா இல்லை தனியாக நீங்களே ரிசர்ச் அதாவது ஆய்வு பண்ணி இந்த வேட்பாளர் எப்படின்னு தெரிஞ்சு போடுவீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாம் யோசிக்க மாட்டோம், வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ போட்டுடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்றது இந்த வயசு பசங்களுக்கு, அதாவது என் வயசு பசங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம கையில் தான் எதிர்காலமே இருக்குது. நாட்டோட தலையெழுத்தே நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா போன தலைமுறை அவங்க இருக்காங்க, பண்ணுவாங்க. ஆனால் சரி, நம்ம தான் நம்மளோட தலையெழுத்தை மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் போடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸு போடுறாங்க அப்படின்றது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அது ஓட்டிங் அப்படின்றது, அது வாக்களிப்புன்றது எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புன்றதை மக்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் போகிற வரவங்கிட்டலாம் வாக்கு சேகரிக்கும் போது நான் கேட்பேன், நீங்கள் ஓட்டு போகிற வயசானு ஆமான்னு, ஃபஸ்ட் டைம் அப்படின்னே ஆமாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல கேண்டிடேட்டை ரிசர்ச் பண்ணுங்கள், ஆய்வு, அதாவது நல்லா இது பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க கேண்டிடேட்டை பற்றி. அதாவது சௌமியா அன்புமணி மட்டும் இல்லை, தருமபுரியில் இருக்க எல்லா கேண்டிடேட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரியும் யார் என்னன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் சுமக்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா நீங்கள் முடிவெடுத்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் போடுறது தான் இப்போ அடுத்த 5 வருஷம், அடுத்த 5 நாளோ இல்லை 10 நாளோ 1 மாதம் கிடையாது, அடுத்த 5 வருஷம் மாறாமல் இவங்க தான் இருக்க போகிறாங்க. நல்ல நம்பிக்கையாக நீங்கள் போடுங்க, நல்ல ரிசர்ச் பண்ணி போடுங்கிறத எப்பயுமே சொல்லுவேன். அதனால் அந்த ஓட்டிங்கிற அந்த எலெக்ஷன், அக்கா சொன்ன மாதிரி எலெக்ஷன் அவேர்னஸ் அந்த டெஃபினட்டாக இருக்கணும் எல்லாருக்குமே. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத எப்படி பார்க்குறீங்க? அது என்ன சொல்கிறதுங்க, தப்பான முறை தாங்க. ஏன்னா காசு வந்து அப்பா ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார். ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கும், டீச் அ மேன் ஹவு டு கேட்ச் அ ஃபிஷ் ஹீ வில் சர்வைவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது என்னென்னா, இந்த காசு கொடுக்குறது வந்து ஒரு மாதம் 2 மாதம் மிஞ்சி போனால் ஒரு 5 மாதம் தாக்கு பிடிக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம். அது வாங்குறது தப்பு. அது வந்து என்ன சொல்கிறது, அப்படியே கொடுத்தாலுமே அது நம்ம வரி பணம் தான் அப்படின்னு வாங்கிக்கிட்டு நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் என்ன விஷயம்னா, காசு வாங்குறது இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கலாச்சாரமே போகணும். அது ஒரு யங்ஸ்டராக சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இப்போ அரசியல் தலைவர்கள் நிறைய கட்சிகள் இருக்காங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணதில்லை. ஆனால் உங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த
மெசேஜ்? நல்லாதாங்க. எங்களுக்கு என்னென்னா எங்களை விட எங்கள் அம்மாக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத விட அம்மாவை நாங்கள் எடுத்து போய் சேர்க்குறோமா, அம்மாவோட கருத்துக்கள் அவங்களோட செயல் திட்டத்தை போய் சேர்க்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் சந்தோஷமாகவும் இருக்குது, வரவேற்கிறாங்க எங்களை. அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு அதில் நான் அது சம்மந்தமாக நான் இப்போ எதுவுமே பண்ணலை. நான் வந்து எங்கள் ஒரு டீம்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க எல்லாமே நியூ ஃபேஸஸ்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் இப்போ ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கோம், படம். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்குது. ஒரு 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாக லைக் க்ரௌட் ஃபண்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்தில் அதை நாங்கள் வெளியிடுவோம். அலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் திரைப்படம், தமிழ் அப்புறம் மலையாளம் கலந்த ஒரு தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற ஒரு படம். ஒரு நாய், ஒரு டாக் பற்றி அதோட மனுஷனுக்கும் நாய்க்குமான ஒரு உறவு என்ன, லைக் அவங்க எப்படி பாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு அதில் சினிமாவில் ஒரு ஈடுபாடு. ஏதாவது நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கணும், ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும், ஒரு கருத்தும் சொல்லணுன்ற மாதிரி எனக்கு படம் எடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து நிறைய இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், தியேட்டர் பிளேஸ்லாம் பண்ணியிருக்கோம். சரி படம் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் அது நான் இன்னொரு ப்ரொடக்ஷன் டீமும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறோம். பிரச்சாரத்தில் உங்களுக்கு இனியாக வந்து நடக்க முடியல, என்ன பாஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இல்லைங்க, எனக்கு என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஊர் ஆளுங்க, இப்போ நாங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே அந்த ஊர் நிர்வாகிகள் வருவாங்க. அவங்களுக்கு நேரம் இருக்குன்னா தினமும் அவங்கள பார்க்குறாங்க, டைம் இருக்குது. இப்போ அவங்க இன்றைக்கி நம்ம இது மட்டும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம மிச்சம் பார்க்கலாம், ஏன்னா அவங்க அந்த ஊரில் இருக்க போகிறாங்க. இப்போ நான் வந்து அந்த ஊருக்கு எனக்கு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு 2 வாட்டி மேக்ஸிமம் 2 வாட்டி பக்கத்து ஊர் ஒரே இடத்த திரும்ப பார்க்க போகிறதில்ல. அவங்க அதே கடையில் அதே தெரு இதே 2-3 நாள் பார்ப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா நம்ம யாரையுமே விட்டுறக்கூடாது, எல்லாரையுமே பார்த்துடணும். இல்லைனா நம்ம அது வந்ததுக்கு ஒரு 4 மணி நேரம் நம்ம நடக்கிறோன்னா 4 மணி நேரத்தில் எத்தனை பேரை பார்க்க முடியுது, புதுசாக எத்தனை பேரை பார்க்க முடியுதுன்றதுனால தான் நான் ரொம்ப நேரம் அங்கே இருக்க மாட்டேன். இப்போ இவங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க, பரிச்சயமானவங்க. ஸோ நின்று பேசுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இப்போ நான் தின்ன பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அது மாதிரியும் நான் வந்து ஒரு குரூப்பாக ஒரு மக்கள் ஒரு கூட்டம் சேர்த்து வச்சாங்கன்னா அங்கேயும் போய் பேசுவேன். பட் இந்த முகத்தை பார்த்து கேட்குறது வந்து அவங்களும் வேலையில் இருப்பாங்களா, என்னால் உட்காந்து ரொம்ப நேரம் அவங்ககிட்டயும் பேசி அவங்க நேரத்தை வீணடிக்கிற விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை சந்திக்கிறோம், அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் வேகமாக நடப்போம். அவ்வளோ. அம்மாவிற்காக நீங்களும் தங்கையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் மற்ற 9 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பண்ணியிருக்கலாங்க, நான் தான் சொன்னேனே. இப்போ இங்கேயே வந்து இது நாடாளுமன்ற தேர்தலா. ஸோ இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் இப்போ நான் அப்பாவுக்கு பண்ணுறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா ஒரு சட்டமன்றத்தை கவர் பண்ணோன்னா மேபி ஒரு வாரம் நம்ம ஒரு 5 நாள் நம்ம ஒரு ஊராக நம்ம அவங்க பார்க்காத இடம் அப்படின்னா கம்மியாக தானே இருக்கும். ஒரு சட்டமன்றம்னா அப்படி இது வந்து 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்க ஒரு இது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு நேரம் இங்கேயே வந்து இன்னும் நாங்கள் நிறைய இடத்துக்கு போகல, அம்மாவாலையும் போக முடியல. அதில் நிறைய பேர் வருத்தம் தெரிவித்தாங்க வரலை அப்படின்னு. ஸோ அது கஷ்டமாக இருக்குது. அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் கூட நான் வந்து சொன்னேன், அம்மா நீங்கள் ஏதோ ஒன்று நம்ம சும்மாவாவது போய் அவங்கள பார்க்கணும், ஏன்னா அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது ஒன்று பார்க்கணுன்னு சொன்னேன். டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிருப்போம். நாங்கள் இன்னொன்று மற்ற தொகுதிக்கு போய் எங்களை பெருசாக போய் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் எந்த கேம்பெயினரும் கிடையாது. பட் யாராவது எங்களை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க விருப்பப்படுறாங்கன்னா போகலாம். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஓவராக இருக்குது, கொஞ்சம் எங்களை பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்குது. நாங்கள் எங்கள் அம்மாங்கிறதுனால மக்கள் கூட அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அவங்க பொண்ணு அப்படின்றது ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் அது மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்கள என்ன இவங்க யாருன்னு தான் பார்ப்பாங்க புதுசாக எங்கேயா போனோம். ஸோ அது இன்னொன்று டைம் இல்லை. ஸோ தெரிஞ்சவங்க எங்களுக்கு அவங்களுக்கு வேட்பாளர் எங்களுக்கு வேட்பாளர் பரிச்சயமாக இருந்தால் தான் அவங்கள பற்றி கொஞ்சம் பேச முடியும். ஓரளவுக்கு தெரியும், பட் நாங்கள் அவங்க கூட ரொம்ப இருக்கிற வேட்பாளர் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். பட் அம்மா தெரிஞ்ச அளவுக்கு அவங்கள தெரியாதுல்ல. ஸோ அதனால எங்களுக்கு இது இன்னும் சுலபமாக இருந்தது மக்கள்கிட்ட அம்மாவை கொண்டு போய் சேர்க்கறது. சாருடைய பிரச்சாரங்களும் பொதுக்கூட்டங்களும் பார்ப்பதுண்டா?
நீங்களும் சார் போல் நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஏன்னா அவர் எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுவார், நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அது மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். அதனால் எங்களுக்கு அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளே எடுத்துகிட்டு போய் தான் மக்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், இந்த உபரி நீர் திட்டம் பற்றிலாம் நான் மக்கள்கிட்ட சொல்கிறது இருந்தேன்னா எங்ககிட்ட நான் கேட்போம், அப்படின்னா என்னப்பா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே இதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்போம். அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. அது அப்படியே எங்களுக்கு இதுதான் போல் எங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரியுதோ அதே அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்குறப்பவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உட்காந்து இந்த திட்டம் இத்தனை டிஎம்சி கிம்சின்னா எல்லாருக்குமே புரியாது, சில பேருக்கு புரியும். ஸோ அதனால் எங்ககிட்ட பேசுகிறத நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம். ஏன்னா அவங்களும் அப்படி தான் பேசுவாங்க. அதனால் அப்பா மாதிரி ரொம்ப எங்களால் அந்த துல்லியமாக அந்த ஃபிகர்ஸ்லாம் சொல்ல முடியாது, அவர் மைண்டில் இருக்கும். நாங்கள் ஓரளவுக்கு அதனால் நாங்கள் அந்த மாதிரி நான் பேசுகிறேன்னா மேபி அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுவேன். ஏன்னா அதை நம்ம சொல்லணும், இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சேர்க்கணுன்னா மேபி அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுவேன். பசுமை தாயத்தினுடைய தலைவராக அம்மா இருக்காங்க, அதே மாதிரி மக்கள் தொலைக்காட்சியும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கிடையில் திடீரென்று இந்த வேட்பாளர் அறிவிப்பு என்பது எப்படி பார்க்குறீங்க? இப்போது அவங்க சௌமியா அன்புமணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான்லலாம் இல்லை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்க சௌமியா அன்புமணி கொடுக்கணுன்ட்டு. நான் வீட்டில் ஐயாவாக இருக்கட்டும் தலைமையில் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் இதுலேயும் இவங்க வருவாங்க அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் எனக்கு ஆசை இருந்தது, உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமேனு. பட் அது முடிவை நாங்கள் எடுக்கிறது இல்லை. இப்போ அம்மாவுமே இப்போ எனக்கு கொடுங்கன்னெலாம் கேட்கவே இல்லை. ஐயா சொல்கிறாருன்னா நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ணல அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது ஒரு எனி டைம் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நம்ம இந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பட் அதுக்காக அந்த வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டும் போல. இது மக்கள் தருமபுரி மக்களாக இருக்கட்டும், நம்ம கட்சி நிர்வாகி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த முறை போன முறை அன்புமணி அவர்கள் தோத்துட்டார், இந்த முறை நாங்கள் அவரை ஜெயிக்க வச்சு அனுப்பணும்னு சொல்லி அன்புமணியை தான் கேட்டாங்க. இந்த தருமபுரியில் நில்லுங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்லி. அவர் இல்லை, நான் 2026க்கான நான் அந்த பணிகள்லாம் நான் பண்ணணும், அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், இது 2 வேலையினால அது இதுவாக இருக்கும், கட்சி தலைவராக வேறு இருக்கா இல்லையா, ஒரே ஒரு தொகுதி அப்படின்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லி அவர் பண்ணல, வேறு யாரையா நிற்க வைக்கலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க சரி நீங்கள் நிற்கலன்னா சௌமியா அன்புமணியாவது நிற்க வைங்க, அண்ணி நிற்க வைங்க, நாங்கள் அவங்களை இந்த வாட்டி ஜெயிக்க வச்சு அனுப்புகிறேன்னா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அது ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு முடிவில் தான் சரி நம்ம கொடுப்போம், ஏன்னா அது எப்படி எழுத்துப்பாங்க மக்கள் அவங்கள அப்படின்னு நினச்சி தான் தலைமையில் சரி நம்ம கொடுத்து பார்க்கலாம் அந்த வாய்ப்புன்னு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஆதரவு எல்லாம் பார்த்துட்டு மக்கள் எப்படி வரவேற்கிறாங்கன்னு பார்த்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதை பார்த்த உடனே அப்போ பரவாயில்ல, நம்ம இப்போ தலைமையில் அவங்க சரியாக தானே முடிவு எடுத்திருக்காங்க, கரெக்டான முடிவு தானே. இன்றைக்கி அந்த மக்கள் வரவேற்பு வேறு மற்றவங்கள தாண்டி இன்றைக்கி இவங்களுக்குன்ட்டு தருமபுரியில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. சௌமியா அன்புமணி எல்லாருக்குமே தெரியுது. புதுசாக கொண்டு போய் இவங்க என் மனைவி, இவங்களை நீங்கள் ஜெயிக்க வைங்க, இவங்க தான் இனிமேல் அவங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போய் அன்புமணி சொல்லலை. அவங்களாம் கேட்டு சரி இவங்க நல்ல வேட்பாளர், பரிச்சயமான முகம், தருமபுரி மக்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க தலைமைன்னு நான் நம்புகிறேன். மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது. நானும் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டலாம்னு நினச்சேன். நீங்கள் எப்போ அரசியலுக்கு வர போகிறீங்க? நான் ஸ்டூடெண்ட்டு, நான் என் மேற்படிப்புக்கு தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு முன்னிலையே நான் யோசிக்கல, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. சங்கம் உனக்கு? இல்லைங்க, எந்த ஐடியாவும் இல்லைங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் இங்கே பாமக நிர்வாகியாவோ பாமக கட்சியில் நாங்கள் உறுப்பினர் தான், ஆனால் நாங்கள் அந்த சார்பாலாம் வரல. சௌமியா அன்புமணி சார்பாக அவங்க பொண்ணு அந்த முறையில் தான் மக்களை பார்த்துட்ருக்கோம். அந்த கனெக்ட் அதில் தான் வருது. அதனால் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு நீங்கள் மாம்பழத்தை வாக்களிங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் யாருமே கேட்கல. சௌமியா அன்புமணி நல்ல வேட்பாளர், எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃப்யூச்சராக நான் அரசியல் புதுசாக குதிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்ருக்கோம். ஈடுபாடு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அது ஈடுபாடு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி நாங்கள் வரணும் அப்படின்ற அது மேபி அதுக்கான தகுதி வளர்த்துக்கணுன்ட்டு விரும்புகிறோம். இப்போ எங்களுக்கு ஒன்று இங்கே இது பேசுகிறதெல்லாம் வச்சு இது ஒரு தகுதி அப்படின்ற ஒரு இதுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் மேபி அந்த தகுதி இன்னும் எங்களுக்கு அதை பற்றி தெரியணும். எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் சரியான புரிதல் எங்களுக்கு இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அந்தளவுக்கு அனுபவமோ புரிதலோ கிடையாது. மேபி அது இன்னும் கொஞ்சம் வளர்த்துட்டு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலோ இல்லை அந்த ஒரு எங்களுக்கு தோணும்ல, சரி இது நம்ம பண்ணலாம், நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மேபி அந்த டைமில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார்? தமிழ்நாட்டிலையா? எனக்கு அன்புமணி அவரை தாங்க பிடிக்கும். டாக்டர் ஐயா அன்புமணி இவங்களை தான் பிடிக்கும். எனக்கு
அவங்க வந்து முதல்ல வந்து அப்பா அப்படின்ற ஒரு ரீசன் ஃபஸ்ட்டு இருந்தது. இந்த 2016 வந்து அவங்க அந்த மாற்று முன்னேற்றம் கேம்பெயின் பண்ணாங்கல்ல, அப்போ தான் நான் அவரை ஒரு தனி ஒரு என்டிட்டி அதற்கு தனியாக பார்த்தேன். அப்பாங்கிறத ஒரு இதை தாண்டி ஒரு தலைவராக எனக்கு அவர் அப்போ தான் பிடிச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து ஓகே எங்கள் அப்பா நல்லா பண்ணுவார், ஏன்னா எங்களுக்கு அவர் பர்சனலாக தெரியும். பட் ஒரு தலைவராக இல்லை, அவரோட ஒரு தாட்ஸ் எப்பவுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லிகிட்டே இருப்பார். இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நைட் யோசிப்பேன், இன்னும் இப்படிலாம் என்னமோ யோசிக்காத ஐடியாலாம் சொல்கிறாரு, இது நல்லா இருக்குமே. அவர் நிறைய வெளிநாடுக்கு போகிறார், பார்க்குறாரு, அதெல்லாமே ரொம்ப புது ஐடியாஸ் கிடையாது. இப்போ இந்த 108 வந்து இப்போ இந்த ஃபாரின்லேருந்து வந்து ஒரு அவசர உதவிக்கு ஒரு 911 கால் பண்ண வருவாங்கள்ல, ஏன் நம்ம ஊரில் அது மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது கொண்டு வந்தது, அதை அமல்படுத்தியிருக்காரு. ஸோ அது மாதிரி நம்ம அந்த எதெல்லாம் பெஸ்ட் ஐடியாஸ் வேர்ல்டில் இருக்கிறதும் சரியில்லை, அவருக்கு தோன்றது எல்லாமே சேர்ந்து நம்ம அதெல்லாம் தான் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து அவர் ஒரு எப்பவுமே அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருப்பார், சிந்திச்சுட்டே இருப்பார், எங்ககிட்ட சொல்லுவார் அதெல்லாம். இப்போ அவர் கூட ஒரு 10 நிமிஷம் பேசினா உங்களுக்கே அவரை பிடிச்சிரும் ஒரு தலைவராக. அதாவது அப்பான்றதை தாண்டி சின்ன வயசில் அரசியலாக எங்களுக்கு தெரியாத போது அப்பா தான் எங்களுக்கு அரசியல் தலைவர், ஐயா தான் எங்களுக்கு அப்படின்னு. ஆனால் ஓரளவுக்கு இப்போ நாங்கள் வளர்ந்தக்கப்புறம் தான் எங்களுக்கு அக்கா சொன்ன மாதிரி ஒரு தனி என்டிட்டியாக ஒரு தனி மனிதராக அவர் தெரிஞ்சார் 2014 அப்புறம். ஐயாவை பற்றி சொல்லணுன்னா எத்தனையோ கோடி பேருக்கு அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் எடுத்துக்காட்டு. அவர் எங்கெங்கேயோ, அதாவது நாங்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷன் வந்து ஐயா கிட்ட தான். எத்தனையோ கிராமத்துக்கு போய் எத்தனையோ மக்கள்கிட்ட பேசி நீங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறைய பேரை வந்து அவர் போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவர் டெஃபினட்டாக ஒரு ஃபேவரட் லீடர். அதையும் தாண்டி அப்பா தாத்தான்னு இல்லாமல் இப்போது நாங்கள் வளர்ந்தக்கப்புறம் பொலிட்டிக்கலி அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு தனி லெவலுக்கு போயிட்டாங்க. அதனால டெஃபினெட்லி அவங்க தான். அன்புமணியும் சரி, ராமதாஸும் சரி. இல்லை சொன்ன மாதிரி இப்போ ஐயா இந்த தருமபுரி மாவட்டம், இப்போ இந்த ஒரு மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்களேன், இங்கே வந்து எங்களுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது, எங்களால் எல்லா இடத்துக்கும் போய் பேச முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் ஐயா தான். அதாவது அவர் வந்து அப்போ வந்து ஒரு ரோடு இல்லாத டைமில் எல்லா இங்கே வந்து ஒரு ஊருக்காக போய் கிராமமாகவே பிரச்சாரம் பண்ணி அவர் போட்ட விதை இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு மக்கள் வந்து ஒரு நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்களாம் சேர்ந்து அந்த கட்சியை நல்லா வளர்த்துருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து அந்த சுலபமாக எல்லா இடத்துக்குமே போய் எல்லாரையுமே அணுக முடியுது. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு விருப்பம் இருக்கு. ஏன்னா இன்றைக்குமே அவங்க ஐயாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருக்காங்கன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு லீடராக இருந்திருப்பார். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் வந்து இந்த ஊர் திண்டிவனத்துலேருந்து இங்கே வந்து இந்த மக்களை சந்தித்து இந்த சமுதாயம் வளரணும், இந்த சமூகம் வளரணும்னு சொல்லி பாடுபட்டிருக்கார். அதெல்லாமே வந்து அவரெல்லாம் ஒரு அரசியல் சக்தி. அதுக்கு நிகரெல்லாம் என்னால் வந்து யாரையும் என்னால் பார்க்க முடியாது. அது இறுதியாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லைங்க, அவங்க வந்து யாருக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்க ஓட் பண்ணட்டும். நம்ம வந்து நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க அவங்களுக்கு வாக்களிங்க சொல்லு. ஆனால் என்ன சிந்திச்சு இது சொன்ன மாதிரி இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஒரு அவங்களோட பொறுப்பு. ஸோ அவங்களுக்கு வாக்களிக்கிறது வந்து கண்டிப்பாக வாக்களிக்கணும், அது வந்து முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நல்ல ரீசர்ச் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு வாக்காளி நம்ம ஃப்யூச்சரை யோசித்து நம்ம மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவான்னு சொல்லி அந்த மாதிரி வாக்களிக்கணும்னு விரும்புகிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்னா இன்றைக்கி அவங்களாமே தான் வரணும். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஒரு அரசியலாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மக்கள் பணி அந்த மக்களுக்கு திரும்ப செய்கிற ஒரு பொசிஷனில் அவங்களால முடியுதுன்னா கண்டிப்பாக திரும்ப செய்யணும். அவங்க எல்லாருமே களத்திற்கு வரணுன்ட்டு ஆசைப்பட்றேன். தான் நம்ம போய் நம்மளோட கருத்தை திணிக்க முடியாது. நாங்கள் சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டோம். என்னென்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி தான் நல்ல ஒரு வேட்பாளர். நம்பிக்கையாக எல்லாருமே அவங்கள நம்பிக்கையாக பார்த்து ஓட்டு போடலாம். அதனால் ஆனால் கடைசியில் முடிவுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், அவங்கள எல்லா வேட்பாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க கட்சிக்காரங்க வந்து கேட்குறாங்கன்னு இல்லாமல் அவங்களே யங்ஸ்டர்ஸ் மெயினாக அவங்களே வந்து ஓகே இவங்க நல்லா இருக்காங்க, இந்த பிரச்சனைக்குலாம் இவங்க ஏதோ சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, யோசித்து முடிவெடுத்து எல்லாருமே முடிவெடுத்து யோசித்து ஓட்டு போடணும் தான் நாங்கள் சொல்கிறோம்.